ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பாண்டியன் ஃபேமிலி எல்லாம் என்ன பண்றாங்கன்னா நல்ல மேல வாத்தியத்தோட வராங்க அப்பத்தாவை பாக்குறதுக்காக. இதை பார்த்து பிரமிச்சு போன அந்த தடிமாடு முத்துவேலும் சக்திவேலும் ஆத்தத்தோட இருக்காங்க. இவனுக்கு என்ன வர அலோ பண்ணதே தப்பு, இதுல வேற இவ்வளவு கிராண்டா வரானுங்களா, எல்லாம் எங்க தலை எழுத்து எல்லாம் அம்மாவால வந்தது வர ஆத்தத்துக்குன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போற மாதிரி எகிறாரு. அதை பார்த்து அப்பத்தா அப்பா கையெடுத்து கும்பிடுறேன். அந்த அம்மா பாவங்க கால விழாத குறைதான் இந்த சக்திவேலு கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. புள்ளையா பெத்திருக்காங்க, புள்ளையா பெரும் தொல்லையதான் பெத்து வச்சிருக்காங்க. ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்கான். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறப்பா எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க, அவங்க வந்து போயிட்டோம் அப்படின்றாங்க. அதனால அவன் அடங்கிட்டு இருக்கான். இந்த குமரவேலும் வந்து திருந்துறானா திருந்தலான்னு தெரியல, இல்ல திருந்துறமா நடிக்கிறானான்னு தெரியல. அவனும் அவங்க அப்பா கூட சேர்த்து ஜிக்கு அடிச்சுட்டு ஆமா பாரு என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க பாரு, மேலத்தோளத்தோட வரானுங்க அப்படின்ட்டு கோவப்படுறான். ஏன்னா இவன் தான் இதெல்லாம் செய்யலையே, அதனால அவனுக்கு வைத்தச்சலா தான் இருக்கும். ஒரு வழியா வந்துடுறாங்க, அந்த ஃபங்க்ஷன் ஹாலுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு மாலை மரியாதையோட அப்பத்தா வந்து நல்லா சந்தோஷமா உட்காந்துட்டு இருக்காங்க. கோமதி அவங்க அம்மா பார்த்தோன்னே ஒரே ஆனந்த கண்டிருந்தாங்க. ஓடி போய் கட்டி பிடிச்சி அவங்க அம்மா கிட்ட கை பிடிச்சி பேச முடியல. ஏன்னா இவனுங்க தான் இருக்கிறானுங்கல்ல, துரியோதன துஷாதன மாதிரி பக்கத்துல ரெண்டு பேரும். அவங்க எப்படி போவாங்க? அந்த விருந்தாளியை கூட வான்னு கூட சொல்ல, அவங்க எல்லாம் அப்படியே பாண்டியன் குடும்பத்தை எல்லாத்தையும் நின்றுட்டு தான் இருந்தாங்க. என்னவோ வடிவுனவோ சொல்லிட்டு இருக்காங்க. என்னத்த கூப்பிடணும் போல, என்னக்கா அவங்கள கூப்பிடணும் போல இருக்கு, உட்காருங்கன்னு சொல்லணும் போல இருக்கு. நம்ம வீட்டு ஆளுங்க வந்து முறைச்சிட்டு நிக்கிறானுங்க, நம்ம எப்படிக்கா அவங்கள சொல்றது, இதுல வேற குதிப்பானுங்க தான் அமைதியா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டு மருமோ ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அப்பத்தாக்கு வந்து நல்லா பாராட்டெல்லாம் பண்றாங்க. இந்த முத்துவேலும் சக்திவேலும் தடிப்பா ஒரு சங்கிலியை அவங்க அம்மாவுக்கு போடுறாங்க. இதெல்லாம் வேணாம் எதுக்கு பண்றாங்க. ஆனா கோமதியும் கிஃப்ட் வச்சுட்டு தான் இருக்காங்க அம்மாவுக்கு கொடுக்கறதுக்கு. ஆனா இவனுங்க எங்க அவங்க கிட்ட பேசவே விட மாட்டானுங்க. உடனே அத்தை சொந்தத்தை விட்டுட்டு மத்த சொந்தத்துல வந்து போட்டோல இருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொந்த பந்தத்தோட நிக்க வச்சு போட்டோ எடுத்துக்கிறானுங்க. அதுக்குள்ள இவங்க எல்லாம் போறதுக்குள்ள ஆனா பாண்டியனவோ சொல்லிட்டே இருக்காரு, அம்மா போ கோமதி போய் உங்க அம்மா கிட்ட கிஃப்ட் கொடு போன்னு சொல்றாரு. ஆனா இவங்க போல அப்படியே மசமசன்னு நின்றுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, ரெண்டு பேரை விட இந்த சக்திவேல் இருக்கான அவன் தான் என்ன பண்றான், கோமதி பேச அவங்க அம்மா கிட்ட வராங்க. டக்குன்னு பாப்பா பூச்சிக்கு நேரம் ஆச்சு டைம் ஆச்சுன்னு கூட்டிட்டு போயிடுறான். அந்த நேரத்திலேயே கோமதி ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. பழனிவேலுக்கு சாமி வந்துட்டுங்க. சாமி வந்து ஆடி அருள்வாக்கு சொல்றாரு. அப்பதான் கேக்குறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ பண்ண பூஜை ஏத்துக்கிறேன், மனசு குளிர்ந்துச்சு. இதே மாதிரி வந்து நீ வருஷம் பண்ணும், குடும்பத்தோட வந்து பண்ணும், ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்து பண்றீங்க அப்படின்னு சொல்றாரு. இதை பார்த்த சக்திவேலுக்கு வந்து தாங்க முடியலங்க. இவன் சும்மா நடிக்கிறான்ட்டு சாமி வந்து இருக்கான். அதை ஆடி முடிச்சோன்னு தான் நம்ம எந்த விஷயமே பேசணும். இவன் அதுக்கு முன்னாடி சாமி ஆட சொல்லவே இவன் நடிக்கிறான், பொய் சொல்றான், நடிக்கலான்னு வந்து கிட்ட வராரு. இது வந்து சாமி குத்தமா தான் ஆகுது. ஆனா பூசாரியே சொல்றாரு இவர் நடிக்கல, இது சாமி விஷயத்துல எதுவுமே விளையாடாதீங்கப்பா, உண்மையாதான் சாமி வந்துன்னு சொல்றாங்க. இந்த குசும்பு பிடிச்ச மீனாவும் ராஜி கிட்ட வந்து இவன நடிக்கிறாரா, சாமி வந்த போல தெரியலையேன்னு சொல்றாங்க. எதுவுமே நம்ம தீர விசாரிக்காம அது மாதிரி சொல்லக்கூடாது. இந்த இடத்துல மீனாவும் தப்பு தான் பண்றாங்க. எப்படியோ ஒரு வழியா நல்லதுக்கு தானே, நல்லது இருந்தா சரிட்டு ராஜும் பேசி முடிச்சிடுறாங்க. இப்ப கோமதி அவங்க அம்மா கிட்ட எப்ப போய் பேசி எப்ப கிஃப்ட் கொடுத்து மத்தவங்க எல்லாம் எப்போ போட்டோ எல்லாம் எடுத்துப்பாங்க தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.